ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்மளோட டாடா ஏஸை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டெஃப் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட் ப்ளூ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆயில் 1 லிட்டர் வாங்கி ரீஃபில் பண்ண போகிறோங்க. அதை பற்றின வீடியோ தான் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வண்டியில் ஏறி உட்காந்துட்டு வண்டி கீ போட்டாச்சுன்னா டெஃப் ஆயிலோட லெவலும் கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த டைனமோ லைட்டு இண்டிகேஷன் நமக்கு ஆஃப் ஆனதுக்கப்புறமா வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதான் நம்மளோட தெரு, நம்ம வண்டி நிறுத்திருக்கிற இடம். ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக் ரிமூவ் பண்ணிட்டேன். பார்த்தா கியர் லைட்டாக கொஞ்சம் செட் ஆகுது. ஓகே, ரிவர்ஸ் கியரை போட்டு ரிவர்ஸில் எடுத்துட்டேன். திருப்பி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐயோ நம்ம எடுக்கிற நேரத்தில் தான் கார் வரும், எல்லாமே வரும். ஓகேங்க, நான் அப்படியே போயிட்டு இதில் இந்த லெஃப்ட் எடுத்தேன்னா நான் போயிடலாம் மெயின் ரோடுக்கு. அப்படியே லெஃப்ட் எடுத்து பார்க்குறேன், லெஃப்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஐயோ கரெக்டாக லாரி, தண்ணி லாரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரி, அதனால் இப்போதைக்கு அவங்களால எடுக்க முடியாது வண்டியை. நம்ம ரிவர்ஸில் போயிட்டு வேறு ரூட் வழியாக வந்த வழியே அப்படியே போயிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்து ரிவர்ஸில் வந்தாச்சு. ஓகே, அப்படி இப்போ நான் லெஃப்ட் எடுத்துட்டேன்னா லெஃப்ட் எடுத்து அப்படியே போயிட்டு ஒரு ரைட் எடுத்தேன்னா மெயின் ரோடு போயிடுவேன். போயிட்டு அப்படி இன்னைக்கு ஒர்க்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல நமக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸு அப்படின்றது மஸ்ட்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆட் ப்ளூ ஆயில், அதாவது டெஃப் ஆயில் இருக்குல்ல, அது வந்து நம்ம வண்டியில் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். 3 பாயிண்ட்டுக்கு கீழே கம்மி பண்ணக்கூடாது. எல்லோரும் 2 பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் 3 பாயிண்ட்டுக்கு கீழே போக விடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருந்த வண்டியில் 2 பாயிண்ட்டு போச்சுது. அப்புறம் நம்ம 2 பாயிண்ட்டில் இருக்கும்போது எமர்ஜென்சியில் எங்கேயாவது போகும்போது டெஃப் ஆயில் கிடைக்காதுங்க. அதனால் 3 பாயிண்ட் வரும்போதே முடிஞ்சளவு மேக்ஸிமம் ரீஃபில் பண்ணிடுங்க. நான் இப்போ போயிட்டு ஒரு 5 லிட்டர் டெஃப் ஆயில் வாங்கிட்டு ரீஃபில் பண்ண போகிறேன். ப்ளஸ் இன்ஜின் கொஞ்சம் ஹீட் ஆகிக்கிட்டே இருக்குது. எதுலேயும் இன்ஜின் ஆயில் எதுவும் லீக் ஆகலை. ஆனாலும் ஆயில் கம்மியாகுதா என்னன்னு தெரியல. செக் பண்ணி பார்க்கும்போது மினிமம் லெவலில் தான் இருக்குது. ஒரு 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு ரீஃபில் பண்ணி, இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணி. அதான் சரி, ஓகே, மினிமமுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்மக்கிட்ட கேஷ் இல்லாதனால ஒரு லிட்டர் மட்டும் வாங்கி ரீஃபில் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வண்டியை ரெடி பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, 3:30 ஆயிடுச்சு. அதான் அப்படியே போயிட்டு, ஏன்னா 1 மணிக்கு போயிடலான்னு தான் இருந்தேன். 1 மணிக்கு போனோன்னா அந்த ஷெல் பெட்ரோல் பங்க்கில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா அவங்க சாப்பிட போயிடுவாங்க. அந்த டைமில் நம்ம போனால் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவங்க ஸ்டாஃபு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் சரி ஒரு 3 மணிக்கு கிட்ட போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனா மணி 3:30 ஆயிடுச்சு. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாப்புக்குலேருந்து அப்படி நம்ம இங்கே குரோம்பேட்டை எம்ஐடி பிரிட்ஜ் ஏறுற ரூட்டில் போயிட்டுருக்கேன். போயிட்டு அப்படியே எம்ஐடி இறங்கி குரோம்பேட்டை, ஏன்னா இந்த டைமில் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குது. கம்மியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போனேன். ஏன்னா இன்ஜின் ஆயில் எல்லாம் ஊற்றிட்டு ப்ளஸ் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா தோஸ்தானே கொஞ்சம் பார்த்தோன்னா இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு இன்ஜின் ஆயில் ரீஃபில் பண்ணணும், டெஃப் ஆயில் ரீஃபில் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு நம்ம வரும்போது டைம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வண்டிக்கு க்ரீஸ் அடிக்க வேண்டியது இருக்குங்க. க்ரீஸ் அடிக்கலன்னா கொஞ்சம் சவுண்டு அதிகமாக இருக்குது, கட்டோட சவுண்டு. எல்லாருக்கும் தெரியும், டாடா ஏசி ஓட்டுறவங்க, பெரிய வண்டிங்களாம் ஓட்டுறவங்களாம் கரெக்டாக க்ரீஸ் அடிச்சிருங்க. நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி க்ரீஸ் அடிப்பீங்கன்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. க்ரீஸ் அடித்து ஒரு 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இன்ஜின் ஆயில் மாற்றும் போது க்ரீஸ் அடித்தது, வாட்டர் வாஷ் பண்ணி இன்னும் திருப்பி பண்ணலை. இன்றைக்கி முடிஞ்சால் இப்போ பண்ணிடணும். அப்படி ஏதாவது டியூட்டி வந்துடுச்சுன்னா டியூட்டி போயிட்டு அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக போயிட்டு க்ரீஸ் அடிச்சிருவேன். பல்லாவரத்தில் இருக்குது க்ரீஸ் அடிக்கிற கடை. சரிங்க, வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பங்க்கில் தாங்க ஃபுல்லாக கூட்டமே இருக்கும். நம்ம எம்ஐடி பிரிட்ஜிலேருந்து இறங்கி டவுனில் இறங்கி நம்ம ஹஸ்தினாபுரம் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பங்க்கு நம்ம ஹெச்பி பங்க் ஒன்று இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக இங்கே சிஎன்ஜி போடுறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வெஹிக்கிளுக்கு எல்லாம் கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி ஓரளவு இப்போ மதியன்றதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது. ஓகே, அப்படியே கொஞ்சம் அப்படியே பொறுமையாக போனால் முன்னாடி எதுவும் டிராஃபிக் ஆகுது போல் அந்த ஜங்ஷனில். ஓகேங்க, இதில் இப்படி அப்படியே ரைட் எடுத்தோன்னா நம்ம எம்ஐடி பிரிட்ஜ் ஏறிடுவோம். சரி, ஓகே, வாங்க அப்படியே லைனாக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எம்ஐடி பிரிட்ஜ் மேலே போயிருக்கோங்க. சென்டரில் போயிட்டுருக்கோம். இப்போ இங்கேருந்து லெஃப்ட் இறங்குனீங்கன்னா சானிட்டோரியம் போயிடலாம். ரைட் இறங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டுக்கு போயிடலாம். கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. பார்த்தீங்களா வீடியோவை? காரன் எப்படி கட்டடிச்சாருன்னு பார்த்தீங்களா? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. அந்த காருக்கு அப்படியே சைடில் அப்படியே ஃப்ரண்ட்டில் பூந்து போயிட்டாருங்க. அதை முன்னாடி போயிட்டார் அந்த கார் ஓட்டுற ஆள், மஹேந்திரா கார் ஓகே, நல்ல கார். ஆனால் அதுக்காண்டி இது இப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது. அவர் பாட்டுக்கு உள்ளே பூந்து போடி அப்படியே போயிட்டார். நானும் இடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். ஓகே, எல்போர்டு போட்ட காருக்கு வழி விட்டாச்சு, அவங்களும் போயிட்டாங்க. இப்படி நம்ம இப்போ நேராக கீழே இறங்கினோன்னா நேராக பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப் தாங்க. குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப் தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம பாயிண்ட் சிக்னலில் தான் நம்ம யூட்டர்ன் போடணும். யூட்டர்ன் போட்டு தான் நம்ம இங்கே ஷெல் பெட்ரோல் பங்க்கு போக முடியும்.
இங்கே கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஏன்னா 3:30 ஆகிடுச்சு. எல்லாமே டிராஃபிக் ஆகக்கூடிய டைமு. 4 o'clockலாம் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக ஜாம் ஆகிடும். ஓகேங்க, அப்படியே வண்டி ஸ்லோவாக அப்படியே ரன் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக போகலாம். போகணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த சிக்னல் எப்போ பார்த்தாலுமே டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும். சிக்னலில் எப்போ ஏன்னா கூட்டம் இருக்கும். அதனால ஓகேங்க வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகுது. இதை மட்டும் தாண்டி அப்படியே போயிட்டோன்னா பான்ஸில் டைரெக்டாக அப்படி போய்ட்டு நம்ம யூடர்ன் போட்டுலாம். ஓகேங்க, நம்ம இப்போ கரெக்டாக குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்லாம் தாண்டி வந்துட்டோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடில் பெருசாக தெரியுதுங்களா சரவணா ஸ்டோரு. அதுக்கு இந்த பக்கத்தில் தான் நம்ம போகணும் இப்போ. ஓகே, அப்படி வெற்றி தேட்டர் இருக்குது. சாட்டர்டேன்றதுனால எப்படியும் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஓகே, நல்ல நேரம் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்குது. ஓகே, அப்படி போனோன்னா போயிட்டு எதாவது தெரியுது இல்லைங்க சரவணா ஸ்டோரு. சரவணா ஸ்டோர் ஒட்ட மாதிரி அதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் நமக்கு தெரியுது பார்த்தீங்களா ஷெல் பெட்ரோல் பங்க்கு. அங்கே தான் போயிட்டு நம்ம இப்போ ஆயில் எல்லாம் மாற்ற போகிறோம். அங்கே வண்டிங்க 2-3 வண்டி இருக்க தான் செய்யுது. ஓகே, சைடில் பார்த்தா தெரியுது. போயிட்டு நம்ம அந்த பான்ஸ் சிக்னலில் போயிட்டு யூட்டர்ன் போட்டு வர போகிறோம். யூட்டர்ன் போட்டு வந்து அப்படியே வாங்க போகிறோம். வாங்கிட்டு அப்படியே அந்த அண்ணன் இருப்பார் ஒருத்தர், அவர்கிட்ட கொடுத்து நம்ம அப்படியே ரீஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். சரி, பார்த்தோன்னா சரவணா ஸ்டோர் சிக்னல் வந்துட்டோம். சிக்னலில் போட்டாங்க. நம்ம கரெக்டாக நம்ம வரும்போது தான் சிக்னல் விழும், கார் எல்லாம் கிராஸ் ஆகும், எல்லாமே நடக்கும். ஓகேங்க, எல்லாம் நடந்து போகிறாங்க. அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் நடக்கிறாங்க. வா, இவ்வளோ பேர் கிராஸ் பண்ணி போகிறதுக்காக அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, இவங்கெல்லாம் கிராஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு சிக்னல் போடுவாங்க. சிக்னலை போட்டோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே முன்னாடி போயிட்டு அப்படியே யூட்டனை போட்டு அடிக்கிறோம், ரவுண்ட் அடிச்சுட்டு ஆயிலை சேஞ்ச் பண்ணுறோம், வண்டியை பாட்டே கிளப்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போத்தீஸ்லாம் தாண்டி அந்த சிக்னல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம சரவணா ஸ்டோர் சிக்னல் ஓப்பன் ஆகி நம்ம தாண்டி வந்துட்டோம். பான் சிக்னல் கிட்ட வந்துட்டோம். வண்டி பாருங்கள், மேலே ஃபுல்லாக செம்ம ஜாமு. ஏன்னா ஏர்போர்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தான் இருக்கும், பல்லாவரம் பஸ் ஸ்டாப் வரைக்கும். நம்ம அவ்வளோ தூரம் இப்போ போக போகிறதில்ல. அப்படி நம்ம இதில் கொஞ்சம் கேப் விட்டுட்டாங்கன்னா போயிடலாம். ஆனால் கேப் யாரும் கொடுக்க மாட்டாங்க போல். ஏன்னா இங்கே வரைக்கும் நிற்கிறாங்க. இந்த சிக்னலாக தாண்டதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இதில் நம்ம யூட்டர்ன் போட்டு திருப்பி அந்த பக்கம் தான் வந்த வழியாக தான் அந்த ஆப்போசிட் சைடில் போக வேண்டியது இருக்கும். சரி, ஓகே, போகலாம். போயிட்டு ஃப்ரண்ட்டில் வேறு ஏதோ போலீஸ் ஜீப் வேறு நிற்கிதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி கூட்டின்னு இருக்காங்க. சரி, ஓகேங்க, நம்ம அப்படி போயிட்டு யூட்டனை போடணும். யூட்டனை போடலாமா இல்லை நேராக கிரீஸ் அடிக்க போயிடலாமான்னு தெரில. கிரீஸ் அடிச்சுன்னு வந்துடலான்னு ரைட் ஏறி போயிடலாமான்னு தோணுது. கிரீஸ் அடிக்க போனால் ஆனால் டைம் ஆகிடுச்சுன்னா டியூட்டி ஏதாவது வந்துடுச்சுன்னா நமக்கு மெயின் இன்ஜின் ஆயில் தான். இன்ஜின் ஆயில் இல்லாமல் ஹீட் ஆச்சுன்னா அப்புறம் இன்ஜின் பெருசாக ப்ராப்ளம் ஆயிரும். அதுதான் யோசனையாக இருக்குது, ரெண்டில் என்ன பண்ணலான்னு. சரி, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் டைம் கிடச்சுன்னா ஃப்ரண்ட்டில் நேராக போய்ட்டு கிரீஸ் அடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம யூட்டனை போட்டு வந்துடலாங்க. யூட்டனை போட்டு நேராக இன்ஜின் ஆயில் மட்டும் ஃபஸ்ட்டு ரீஃபில் பண்ணிடலாம். அப்புறம் டியூட்டி வந்தால் கூட இன்ஜின் ஆயில் போட்டு கிரீஸ்குள்ளே நாளைக்கு அடிச்சிக்கலாம். இன்ஜின் ஆயில் இல்லாமல் நம்மளால், டஃப் ஆயில் இல்லாமல் நம்மளால் மூவ் பண்ண முடியாது. அது பெருசாக பிரச்சனை இழுத்துரும். சரி, ஓகே, பார்க்கலாம். எங்கே டைம் கிடைக்குதோ அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சரிங்க, நம்ம யூட்டனே போட்டுடலான்னு பிளான் பண்ணிட்டேன்னா அப்புறம் இன்ஜின் ஆயில் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. சிக்னல் அதான் போடு. பென்ஸுக்காரனா பென்ஸுக்கார் தான். சிக்னலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க தான் அழகாக எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்கோம் சிக்னலுக்கு. அவர் மட்டும் வந்தாரி யூட்டனை போட்டு போயிட்டே இருக்கிறப்பா, பயங்கரமான ஆள். சரி, ஓகே, நம்ம யூட்டனை போட்டு அப்படியே ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் தாங்க மாற்ற போகிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த சரவணா ஸ்டோரை ஒட்டினா மாதிரி இருக்குது. ஷெல் பங்க் உள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஓகே, ஷெல் பங்க்கு உள்ளே போயிட்டு போகிற வழியே பார்த்தா 2 பேர் நிற்கிறாங்க. வழியாக மறைச்சாம கொஞ்சம் ஓரமாக விட்டுருக்கலாம்ண்ணே. சரி, அப்படியே ஏறி லெஃப்ட் எடுப்போம். ஓகே, அப்படியே பொறுமையாக உள்ள போனால் பார்த்தா எல்லாமே பிஸியாக இருக்கிற மாதிரியே இருக்காங்க. ஏன்னா லைனாக கார் நிற்கிது, 2 கார் நிற்கிது. இந்த பக்கம் இருக்கிறவரும் ஃபியூல் ஃபில் பண்ணிட்டுருக்காரு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம், எங்கே விட்றதுன்னு தெரியல. சரி, இதுலேயே விட்டுற சொல்கிறாங்க. இங்கேயே விட்டுருவோம். இங்கே விட்டுட்டு டீசலை போட்டு, டீசலும் கம்மியாக தாங்க இருக்குது, ஒரு பாயிண்டில் தான் இருக்குது. அதையும் ரீஃபில் பண்ணிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். டீசல் ஓடுறதுக்கு வந்தாச்சப்பா. ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துச்சுங்க. இவ்வளோக்குள்ள ட்ரையாலாம் வச்சுட்டுலாம் ஓட்டக்கூடாது. 1000 ரூபாய்க்குண்ணா. டீசல் போட போகிறோம். முன்னாடி போட்டு லாக் பண்ணிட்டாங்க. முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு கார் நிற்குதுங்க. அந்த காருக்கு போட்டுன்னு இருக்காரு. அதுக்கு போட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வந்தோடனே ஒரு 1000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டு ஷெல் பங்க் அந்த ஷாப் இருக்குல்ல, ஸ்டோரு, உள்ளே போயிட்டு இன்ஜின் ஆயில் 1 லிட்டர் வாங்கணும்.
அதை வாங்கிட்டு அப்புறமா கூலண்ட் ஆயில், அதாவது ஆட் ப்ளூ ஆயில்னு சொல்லுவாங்க, அந்த ஆயிலையும் வாங்கிட்டு ஊற்றிட்டு கிளம்ப போகிறோம். பார்க்கலாம் எப்படி எவ்வளோ வச்சுருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆட் ப்ளூ ஆயில் வந்து 1 லிட்டர் வந்து 5 லிட்டரு 10 லிட்டர் அந்த மாதிரி இருக்கும். 10 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 900 சம்திங் சொல்லுவாங்க. 5 லிட்டர் எவ்வளோ சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அதையும் வாங்கிட்டு ரெண்டையும் வாங்கி அப்புறமா என்ன எதுன்னு பார்க்கலாம், ஆட் பண்ண சொல்லுவாங்க அவங்களே. ஆல்ரெடி அந்த அண்ணன் பிஸியாக இருக்காரு மெக்கானிக்கு. இல்லை சரி, நம்ம வாங்கிட்டு வந்து நம்மளே ஊற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் மேக்ஸிமம். பார்க்கலாங்க, உள்ள போயிட்டு வாங்கிட்டு வரேன் ஃபஸ்ட்டு. நம்ம வாங்கியிருக்க ஆட் ப்ளூ ஆயில், இதுக்கு ஒரு டியூப் வேறு கொடுத்துருக்காங்க ஓஸ் கரெக்டாக நம்ம உள்ள ஊற்றுறதுக்கு. அப்புறமா இன்ஜின் ஆயில் ரீஃபில் பண்ணுறதுக்காக 1 லிட்டர் வாங்கியிருக்கோம். இந்த ரெண்டையும் தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம நீங்கள் டியூட்டியே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சரி ரைட்டு, ரீஃபில் பண்ணலாம். இந்த பொண்ணுல எது கடிபில் ஏத்துனடா? ஆயில் லீக் ஆகுதாண்ணா வெளியே? போதும், இப்போதைக்கு ரீஃபில் பண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி. இன்ஜின் ஹீட் ஆகுது, செக் பண்ணல இன்னும் எவ்வளோ ஆயில் இருக்குது என்ன ஏதுன்னு. அவங்களுக்கு சேலரி கொடுத்துருவாங்களோ? அவங்களுக்கு இவங்க சேலரி கொடுத்துருவாங்களோ கம்பெனில இருந்து? ஊத்திருங்க. அந்த மினிமம் லெவல் இருக்குல்ல, அதில் தான் காமிச்சது ஆயில் செக் பண்ணும்போது. ஒரு 20 நாள் கழிச்சு திருப்பி வந்து டீசல் ஃபில்டர் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஆயில் மாற்றணும். அப்போ மொத்தமாக மாற்றிடுவோம். 1 லிட்டர் ஊற்றினாலும் உள்ளே போகும் போது. மனசுக்குள்ளே தாகம்
யாருக்குண்ணா? இது சாவி ஆன்ல தானே இருக்கணும். வண்டி சாவி ஆன்ல இருக்கணுமா இல்ல? ஆமா தானே. விழுந்துச்சா? ஃப்ளைட்டா? மீதி இருக்கோ? இந்த ஃபைல் ஊத்துனது போக கொஞ்சம் மீதி வந்துருக்கு. ஒரு லிட்டர் கூடுதலவே இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் அது தேவைப்படும் போது ஊற்றிக்கலாம். அடுத்து ஃபுல் ஆயிடுச்சு டேங்க், இந்த ஃபைல் டேங்க்கு. இது பார்த்தீங்கன்னா ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் போட்டுருக்கலாம். அதில் 3 பாயிண்ட் தான் இருந்தது, இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, கிளம்பலாங்க.